அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆணி பெருந்திருவிழா 8ஆம் திருநாளில் தங்கச் சப்பரத்தில் கையில் திருவோடுடன் கங்காளநாதர் எழுந்தருளி திருவிதியுடன் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சீரும் சிறப்பும் மிக்க தென் தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. வேணுவனம் என்று அழைக்கப்படும் திருத்தலத்தில் நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் நடைபெற்றதால் இறைவன் திருப்பெயர் நெல்வேலிநாதர் என்றும் ஊர் திருநெல்வேலி என்றும் பெயர் பெற்றது. சமய குரவர்களால் பாடல் பெற்ற திருத்தலம். நெல்லையப்பர் திருக்கோயில் பழமையான சிவத்தலம். தமிழ்நாட்டில் 3வது பெரிய தேர் இங்குள்ளது. பஞ்ச சபைகளில் தாமிர சபை அமைய பெற்ற இடம் இது. ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறும் இந்த திருக்கோயிலில் ஆணி திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் காலை மற்றும் மாலை 2 வேளைகளிலும் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் 8ஆம் திருநாளான மாலையில் அன்னபூரணிக்கு காட்சி கொடுக்க முப்புறம் எரித்த சிவபெருமான் தங்கச் சப்பரத்தில் திருஜடையுடன் தங்க திருவோடு கையில் ஏந்தி கங்காளநாதராக காட்சி கொடுத்தார். முன்னதாக சோமவார மண்டபத்தில் வைத்து கங்காளநாதருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. கங்காளநாதருக்கு காசு மாலை, பவழ மாலை, தங்க கமண்டலம், உடுக்கை, கைதண்டம், காதணி, விரிஜடையுடன் கல் ஆபரணங்கள் மற்றும் குண்டோதரன் தங்க ஓட்டினை தலையில் சுமக்க சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை கங்காளநாதரின் திருவோட்டில் செலுத்தினர். பஞ்சவாத்தியங்கள் முழங்க குடைவரை வாயிலில் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தங்கச் சப்பரத்தில் எழுந்தருளிய சுவாமி கங்காளநாதர் மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத பாராயணம் பாட 12 திருமுறைகள் ஓத 4 ரத வீதிகளில் திருவீதி உலா வந்தார். கங்காளநாதர் தரிசனத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 ரத வீதிகளிலும் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். Hey!